friends, welcome to SHAKTHI tailoring blog. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 40 inchesல வந்து blouse வந்து எப்படி கட் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இதோட மெஷர்மென்ட் blouse இருக்கு. அந்த மெஷர்மென்ட் blouse-ஐ வந்து நம்ம வந்து அளந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 42 வருது. 42-ஐ வந்து நம்ம 2 மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கால்குலேஷனில் வந்து போடுவோம். ஏன்னா எக்ஸ்ட்ராஸ் வந்து அப்புறமா விடுறோம் இல்லையா, அதனால் இது 40 ப்ளவுஸ் தான் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் வந்து நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம 1/2 இன்ச்சில் வந்து கீழே ஒரு ஏறத்தாழ இருக்கிறதுனால அந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1/2 இன்ச் போட்டுட்டேன். மேலே வந்து 14.5 அதுக்கு மார்க் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சுன்ற மாதிரி ஒரு லைன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட ப்ளவுஸை நம்ம அளந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ்ட் அளந்துக்கிறோம். செஸ்ட்டை வந்து எப்படி அளந்துக்கிறோம் அப்படின்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது அயர்ன் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா இப்படி போட்டுட்டு கொஞ்சம் அயர்ன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த சுருக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வராது. ஃபஸ்ட்டு தையல்லேருந்து கடைசி தையலாண்ட ஃபஸ்ட்டில் ஒரு அளந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ இருக்குதுன்றது மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படியே பாடி ஃப்ரண்ட்டுக்கு அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட் பக்கம் பண்ணும்போது ஐப்பட்டியை விட்டுட்டு அளந்துருங்க. அப்போ நம்மளுக்கு 42 வந்து கிடச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்டு 42ன்றது நான் வந்து எழுதிடுறேன். நம்ம வந்து அளக்கும் போதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இழுத்தெல்லாம் அளக்க வேண்டாம், கரெக்டாக அளந்து பாருங்கள். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா 36. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால் இன்னொரு வாட்டி நான் வந்து அளந்துடுறேன். ஏன்னா கொஞ்சம் லூஸ் விட்டோம்னாலும் ஒரு 1/2 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து டைட் லூஸுன்றது வந்துடும். பார்த்திங்களா 16 தான் 36 கிடச்சிது. ஓகேங்களா, இப்போ மெஷர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4ஆல் டிவைட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுலேருந்து 9.1 கிடைக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு வந்து பேக் டாட்டுக்காக சீம் அலவன்ஸ்க்கு 1.5 நம்ம வந்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடியோட மெஷர்மெண்ட் 42-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 10 கிடச்சிது. அந்த 10 வந்து மார்க் பண்ணுறேன். 10 அப்படியே டேரெக்டாக மார்க் பண்ணிடாதீங்க. ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி பேக்கில் வந்து டாட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த சுருக்கு அடிக்கிறதெல்லாம் வந்து இருக்காது. நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு அது வளைஞ்சு போயிட்டே இருக்குது, அதனால் 3.5 வருது. நம்ம அந்த 3 இன்ச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஷோல்டர் வந்து பைப்பிங் வச்சுருக்காங்க அவங்க, அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு 2.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதனால் பரவாயில்ல, 2.5 வச்சு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹாம்கோல் வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம 6 மெஷர் பண்ணுறோம். அதே 6 தான் அவங்களோட ப்ளவுஸ்க்கும் வருது. அதனால் சேமாக வந்து ஏன்னா ப்ளவுஸை கொடுத்துட்ட பிறகு அது கரெக்டாக இருக்குது எனக்கு அப்படின்னும் போது நம்ம அதிலேருந்து மாறக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணுறேன். அதுக்கடுத்து சீம் அலவன்ஸ்க்கு 1.5 இன்ச்சு வந்து நான் விட்டுட்டேன். இப்போ அதை லைன் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே ஹாம் வந்து செக் பண்ணிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னுட்டு. மெஷர் பண்ணும்போது ஹாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு 9.25 வந்து கிடைக்கிது. அப்படி ஒரு நம்மளுக்கு தையலுக்காக 9 இருந்தாலும் ஓகே தான். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக இல்லை. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 9.5 கரெக்டாக வந்து கிடச்சிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் 4 இன்ச்சு. கீழேருந்து மார்க் பண்ணிங்கன்னா 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள், மேலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹைட்டாகவும் போயிட வேண்டாம், ஏன்னா வந்து செஸ்ட்டோட பிக் பாயிண்ட்டோட யூக்கிளில் வந்து தான் இது வந்து நிற்கும், அதனால் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சிசரில் வந்து நம்ம ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணும்போது சிசரை வந்து எடுத்து கட் பண்ணாமல் அப்படியே ஒரே இதில் வந்து கட் பண்ணுங்கள். சிசர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. லேடிஸ்க்கு வந்து 11 இன்ச்சு சிசர் வந்து வாங்கிக்கலாம். 12 இன்ச்செல்லாம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் 11 இன்ச்சு சிசர் வந்து வாங்கிக்கலாம். நான் 10 இன்ச்சு சிசரில் தான் இப்போ வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 11 இன்ச்சு வந்து ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் வந்து அதை வாங்கி வெட்டிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பேக்கு போட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கோ அப்படி வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள்.
இது ஏன் இப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது அலைஞ்சிடக்கூடாது, ரெண்டாவது நகர்ந்துடக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாத்தையும் ஒரே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு போர்ஷனை நம்ம வந்து அப்படியே ப்ளவுஸில் போட்டு கூட நம்ம பண்ணலாம். இல்லை அளந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றதும் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படியே போட்டு பேக்கில் இப்படி மார்க் பண்ணி கூட நீங்கள் வந்து அளக்கலாம். இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னாக்கா கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து இந்த அளவு பாருங்கள், 5.5 வருது. அந்த 5.5 மார்க் பண்ணிடுங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ஷோல்டர் லைனை வந்து விட்டுட்டு மார்க் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு அது கரெக்டாக வரும். அதே மாதிரி கொக்கிப்பட்டி அளவு மெஷர் பண்ணுறோம். 4.5 இருக்குது. 4.5ன்னா 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் 5ஆக வச்சுக்கோங்க. இது ஒரு கிராஸாக வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த கிராஸ் எதுக்காக அப்படின்னாக்கா நம்மளுக்கு பாயிண்ட்டை, ப்ரெஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டாட்டோட அளவு 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ பாயிண்ட்டை வந்து மெயின் பாயிண்ட் பார்க்குறேன். இப்போ மேலே தையல்லேருந்து 11 இன்ச்சு இருக்குது. இந்த டாட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் திருப்பி எடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.25 இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அப்போ 3.25. மேலே வந்து 11. மொத்தமாக நம்ம வந்து அளவில் 14.5 வந்து நம்மளுக்கு மெஷர் ஆகுது. அந்த 14.5 மெஷர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா செக் பண்ணிட்டோம்னாக்கா திருப்பி வெட்டிட்ட பிறகு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இப்போ மார்க் பண்ணிட்டேன். இந்த மார்க் வந்து ஒரு வேளை இந்த அளவெல்லாம் இல்லை நான் மார்க் பண்ணணுன்னா அங்கேருந்து 3 இல்லைன்னா 2.5 அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்கள் யாருக்கானாலும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து வெட்டிக்கலாம். இது வந்து சும்மா சின்னதாக ஒரு சிசர் கட் போட்டு வைங்க. ஏன்னு கேட்டாக்கா நெக் பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்படி மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹார்ம் ஹோலும் வந்து இப்படி மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஷேப்புக்காக ஒரு ரொம்ப இவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால ரொம்ப எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக தான் வந்து நம்மளுக்கு அந்த கவர் தட்டுன்றது உள்ளாழன்றது எடுக்கிறோம். அதனால் ரொம்பவும் வந்து எடுத்தோம்னா அது இதாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் நம்ம 10 வைக்கணும். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 11 வச்சுக்கோங்க. ஏன்னா டாட் பிடிப்பீங்க இல்லையா, அதுக்காக 11 வச்சுக்கோங்க. 1/2லேருந்து 3/4 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் ஷேப்புக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை பிடிக்கணும். கரெக்டாக எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோவும் பிடிச்சிட்டிங்கனாக்கா அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் நெக் ஷேப்புக்காக வரைஞ்சிக்கிறேன். நல்ல ஒரு டீப் நெக் ஷேப்பை வச்சு வரைஞ்சிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக வந்து கொக்கிப்பட்டி ஆண்ட ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணுங்கள். ஷோல்டர் ஆண்ட ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து நம்ம கழண்டி வர மாதிரி இருக்கும் இல்லையா ஷோல்டர் பார்ட்டில், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெட்டிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வெட்டிக்கிறேன். அது ஏன் வெட்டிக்கிறேன்னா இன்கேஸ் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடைவெளியை செக் பண்ணுறேன் எவ்வளோ இருக்குன்னுட்டு. 3.25 இருக்குது. நம்ம 3.25 கூட கொக்கிப்பட்டி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4.25 மார்க் பண்ணுறேன் நான். இந்த 4.25 மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பாயிண்ட் வந்து இங்கே தான் பாயிண்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா 14.5க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்போ எவ்வளோ கிராஸ் வருது பார்த்திங்களா. இந்த கிராஸை வந்து நம்ம இப்போ கரெக்ட் பண்ண போகிறோம். இந்த நம்ம ஊசியில் குண்டு ஊசியால் நம்ம ஒரு பிக் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி எடுத்து போடுங்க. எடுத்து போட்டுட்டு அந்த நகத்தால் நல்லா கீறி விடுங்க. கீறி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ வந்து ஏன்னா நம்ம இந்த பக்கமே வந்து வரல, இப்போ தான் வந்து மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளந்து பார்த்துக்கலாம் அந்த டாட்டுக்கு எவ்வளோ வேணுன்றது. 1.5 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் டாட் ஷேப்புக்கு. இந்த இடைவெளி வந்து 3.25 இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த இடைவெளி பாருங்கள் கரெக்டாக கிடச்சிது. ஒரு 1/4 இன்ச்சு கவர் தட்டிடலாம், அவ்வளோதான். ஏன்னா இப்படி பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே சும்மா கொஞ்சமாக வந்து நான் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டை வந்து கொஞ்சமாக தான் எடுக்கணும். ரொம்ப வந்து ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப அதிகமாக வெட்டணும் 5.5 இன்ச்சு அப்படியெல்லாம் ஒரு சிலர் வந்து பண்ணுறீங்க. அந்த மாதிரி 5.5 அப்படியெல்லாம் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ரொம்ப இறக்கி வந்து மேலே ஏற்றி போட்டுறாதீங்க. கொஞ்சம் இறக்கமாக இருந்துச்சுனாக்கா
இந்த கழுத்து இறக்கன்றது வந்து கொஞ்சம் கழுத்து வந்து விலகி வருதுங்க, ஷோல்டராண்ட இழுக்குது, அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அதனால் கொஞ்சம் ஹார்ம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நெக்கு டீப் எவ்வளோ போக போக இந்த ப்ளவுஸோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்லீவுக்கு இது நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி லைனிங்கு நானே எடுத்துக்கிட்டேன் லைனிங். அதனால் இருந்த லைனிங்கில் நம்ம அப்படியே போடுறோம். அவங்களது வந்து சின்ன ஸ்லீவ் தான். இது வந்து அவங்க எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அதனால தான் தேடிகிட்டு இருக்கேன். நம்ம அந்த மாதிரி தேடும் போது ஒரு சின்னதாக ஒரு பின் பண்ணி வச்சிடலாம். பட் வந்து நான் வந்து தேடிகிட்டு இருக்கேன். இப்போ தேடி பார்த்துட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் இல்லையா. ஸ்லீவுக்கு எப்பயும் போல் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. மேலே ஆஃபு, கீழே ஆஃபு அந்த மாதிரி. இப்போ பார்த்தா 10னாக்கா 10.5, கீழே ஒரு அரைனாக்கா 11 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இங்கேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 3 வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 9.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஹார்ம் வளைவுக்காக 9.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கை ரவுண்டு வந்து பார்த்திங்கனாக்கா 7 இன்ச்சு 6.25 வருது. நான் வந்து 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். 7 வந்து அங்கே அந்தளவு குண்டு இல்லை அவங்க பார்க்கும்போது. அந்த அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. 12 இன்ச்சு வந்து மேக்ஸிமம் 12 இன்ச்சு ரவுண்டு வரும் அந்த கரெக்டாக, இல்லை 13 வரும். அதுக்கு மேலே வந்து நம்ம அதை அளந்து எடுத்துக்கக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் லூஸ் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் லூஸ் விட்டு அளந்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த உள்ள ஷேப்பை வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு மாதிரி மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி கை எவ்வளோ அப்படின்றதையும் நான் எழுதிடுறதில்ல. ஏன்னா அது தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்க கொடுத்திங்கனாலும் அவங்களுக்கு அந்த அளவு வந்து எல்லாமே தெரிய வரும். இப்போ கடைசி இது வந்து நம்ம பட்டி எடுத்துக்கலாங்க. பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அளந்துடலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னுட்டு 12.5 வந்தது. இந்த 12.5 அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே கரை மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கரை வேண்டாங்க. அந்த கரை எப்போவுமே எடுத்துருங்க, இல்லைன்னா சுருக்கடிக்கும் ஒரு மாதிரி. இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. அதே சேம் அளவு தான் வந்து ஃப்ரண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறீங்க. இந்த டாட்டுக்கான அளவு வந்து 3.25க்கு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து லைன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். பட்டி வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டி போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு போய் உக்காரோம். நம்ம எப்படின்னா அப்படி கட் பண்ணிவிட்டு போட்டோம்னா அந்த ஷேப் வந்து உக்காராது. அந்த பட்டி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் பட்டியை மாத்திரம் கொஞ்சம் இருக்கிறதுலே பட்டி ஈஸி வெட்டுறது, இருந்தாலும் அந்த ஷேப்புக்கு உக்காறது தான் பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வெட்டியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.